பேசும். கருப்பட்டி என்னடா வாடா என்ன போனா எங்க ஆத்தா வெய்யும் வாடனா டேய் வாடா நீ போ நான் வரேன் அழாத, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன். நான் எல்லையிலேயே நினைக்கிறேன், நீ போ. ஏன் ராசா நின்னுட்ட? எனக்கு பயமா இருக்கு. அதான் ஊர் வந்துடுச்சு, என்ன பயம்? உன்கிட்ட அருவா இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? உனக்கு அருவா தானே வேணும்? இந்தா பொடி. இப்போ பயம் இல்லையா? போ. என்னடா அது அருவா? யார் கொடுத்தது? என்னடா அவன் மேல சந்தன வாசம் வீசுது? ஆத்தா நானும் மிட்டாய் மணியும் விளையாட போனோமா, அவன் கருப்பு கோயில் போய் ஒரு மணி எடுத்துட்டு வரைய பந்தாயம் போட்டான். நானும் போனேன்னா எனக்கு பயமா இருந்தது, ஓடி போனேன்னா பறவை மீச வச்ச ஆள் வந்தாங்களா, அவங்கன்னா என்னை தூக்கிட்டு வந்து இந்த ஊருக்குள்ள விட்டாங்க. யாரு அவரு? தெரியல. அவர் தான் உடம்பு பூரா சந்தனம் பூசிட்டு இருந்தாரு.
அருவாள் கூட அவர் தான் கொடுத்தாரு. மகாராஜ், ராசு, நீ ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கியா? அந்த கருப்பசாமியே உனக்கு தொடையா வந்திருக்காரு. இது அருவா இல்லை, கருப்பசாமி. இது இருக்கிற இடத்துல ஒரு குறையும் வராது. நமக்கு தான் சொத்து எக்கச்சக்கமா இருக்குல்ல, நொல்ல வட்டி பணத்துக்கு இந்த அலட்டுறிய. டேய், 1 4 ஆகணும், 4 10 ஆகணும், 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். யாருக்கிட்ட? இந்த பேச்சுக்கிட்ட. இதுக்கு இடைஞ்சலா மகனோ மகளோ யார் வந்தாலும் வெட்டி போட்டுருவேன். மொட்டை என்னடா வாடாங்க, மம்முட்டி இருந்து கிளம்புடா. நீ ஏன்டா நிக்கிற? போய் கொட்டிக்க. ஆத்தா, இந்த ராத்திரில எங்க ஆத்தா? சொன்னாதான் வருவீங்களா? போடா. சரி ஆத்தா. லாந்தர் எடுத்துக்கோ, கருப்பு கோயில் வரைக்கும் போகணும். டேய் மொட்டை, இங்க வெட்டுறா. நம்ம வயலுக்கு நேரா தண்ணி போகும், இங்க வெட்டு. வாடா வாடா சீக்கிரம். ஏல மொட்டை, சீக்கிரம் வெட்டுறா, பொழுது விடிஞ்சிட போகுது. ஆத்தா, ரொம்ப பயமா இருக்குது ஆத்தா. ஏண்டா, நான் தான் இங்க நிக்கிறேன், உனக்கு என்னடா பயம்? வெட்டுறதை விட்டுட்டு ஏன்டா அங்க ஆந்த மாதிரி முடிக்கிற? வெட்டா. ஆத்தா, இது கருப்பு கோயில் தண்ணி, அதுக்கு பொறுக்குமோ பொறுக்காதோ? இத பாருடா, இப்ப நீ வெட்டுறியா இல்ல ஒன்ன நான் வெட்டட்டா? ஆத்தா, கருப்பு பாக்குதாத்தா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன் சோதியை பாரு. என்னடா முழிக்கிற? வெட்டு. ஐயோ ஐயோ, யாரா கூடமா என்னென்ன நடக்குது? என்ன மன்னிக்கிறப்பா. என்னடா? என்னால இனிமே வெட்ட முடியாது ஆத்தா, என்ன விட்டுறாத்தா. ஓடாத வாடா. கருப்பா, களவுக்கு கிளம்பிட்டோயா இந்த மொக்கமாய கும்பல். வழக்கம் போல நீதான் நடத்தி தரணும். ஆசைப்பட்ட மனுஷன் கேட்டா கொடுக்க மாட்டான், எடுத்துக்க வேண்டியிருக்கு. தோட்டக்கார மங்கலத்துல தேட்ட போட போறோம். இன்னைக்கு எங்க முத குறி அந்த குதிரைக்கார பறந்தாம, அடுத்தது அந்த ஆனமுடியான். இத வழக்கம் போல எந்தவித பங்கமும் இல்லாம நீதான்ப்பா நடத்தி தரணும். பரந்தம் ஐயா ரொம்ப நல்லவர். அவங்க பொண்ணுக்கு வேற பரிசம் போட்டிருக்காங்க. எந்த நேரத்துல அவங்க வீட்டுல களவு போச்சுன்னா ஐயோ, அவங்க நிலைமை என்ன ஆகும்? சீக்கிரம் கிளம்புங்க. அவங்க நிலைமை ஒண்ணும் ஆகாது, உன் வாயை மூடு. அந்த பரந்தாம வீட்டுல கள்ளப்பயிர்க தேட்ட போட்டாதான் அவன் மக கல்யாணத்துக்கு இந்த பேச்சியாய தேடி பணத்துக்காக வருவான். இனி என் பொண்ணு கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போறேன்? பெரிய இடமா பார்த்து வேற பரிசம் போட்டு வச்சுட்டு என் மகன் வேற இந்த நேரத்துல சிலோன்ல இருக்கான். அவன் இங்க இருந்தான்னாலாவது எங்களுக்கு எவ்வளவோ உதவியா இருக்குது. அத்தா, மொட்டை ஏதோ சொன்னா என்னாச்சு? இப்ப வந்து கலட்டா. ஆமா, நகையெல்லாம் யாருது? பரந்தாமனதுடா. இப்ப என்னது? வாங்க வாங்க, சௌக்கியங்களா? ஓ, சௌக்கியம்தான். நீ சௌக்கியமா? இருக்குங்கய்யா. ஆமா, எங்க ஆத்தா? ஆத்தா மாடியில உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? மூலப்பத்திரம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு திடீர்னு நிலத்தை அடமானம் வைக்கணும்? என்ன செய்யறது, வீட்டுல திருட்டு போயிடுச்சு. பொண்ணுக்கு வேற கல்யாணத்தை வச்சுட்டேன். யாரு? குதிரைக்கார பரந்தாமனா? ஆமாத்தா,
அடடே வாப்பா மேல வா, உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். 15 சென்ட் நிலத்தையும் ரூபாய் 20,000க்கு தோட்டக்காரமங்கலத்து பைரவன் மனைவி பேச்சி அம்மாளுக்கு விற்க. ஏன்னா ராஜாத்தி என்னவோ அவங்க அப்பா நிலத்தை அடகு வைக்க போறதால சொன்னா, இப்படி விக்கிற மாதிரி எழுத சொல்ற? அது முதல்ல அப்படித்தாம்மா சொன்னாங்க. அப்புறம் கல்யாண செலவு அதிகமாயிடுச்சுல்ல, அதனால விற்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. நீ எழுதுமா. கொடுக்கலாம்டா பரந்தாமா. இந்த ஊருக்குள்ள வட்டிக்கு வாங்கிருக்கீங்களே அந்த நாய்ங்க எதுவுமே ஒழுங்கா பணம் கொடுக்கல. எப்படியோ பெறட்டா 20,000 ரூபா தான் சேர்ந்தது. 20,000 ரூபா தானே இருக்குது, என்ன பண்ணலாம்? சரியாத்தா, இருக்கிறத கொடு. 2 அறுவடையில வட்டி முதலும் கொடுத்துட்டு நான் பத்திரத்தை வாங்கிக்கிறேன். சரிப்பா. இது இப்ப எங்க சொத்துரி? நாங்க உங்ககிட்ட அடமான வச்சா அது உங்க சொத்தை மாறிடுமா? அடமான வச்சாரா? உங்க அப்பா வித்துட்டா எழுதியே கொடுத்துட்டாரு தெரியுமா? இல்ல, நீ போய் சொல்ற. சத்தியமா இந்த கருப்பு நிலத்தை எங்க அப்பா வித்திருக்க மாட்டாரு. ஆமாமா, அவர் விக்கல, நாங்க தான் எழுதி வாங்கிட்டோம். பாவண்டி உங்க அப்பா. என்ன இது இப்படி பதட்டமா வரீங்க? என்ன ஆச்சு? ஐயா, நான் உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கேன் ஐயா? புரியும்படியா சொல்லுங்க, என்ன சங்கதி? என்ன சங்கதியா? நான் அன்னைக்கு எதுக்காக வந்தேன்? என் நிலத்தை உங்ககிட்ட அடமான வைக்கத்தானே வந்தேன். ஆமா. இப்போ நிலம் எங்களுக்கு சொந்தம்ங்கிறான் ஐயா உன் தம்பி. அப்படியா? என்ன அப்படியான்னு நாடகம் ஆடுற ஐயா? அன்னைக்கு உங்க ஆத்தா பத்திரத்தை படிச்சு காட்டுறேன்னு சொல்லும்போது கூட நான் எவ்வளவு நம்பிக்கையில் வேண்டாம்னு சொன்னேன். இப்படி நம்ப வச்சு என்ன முதுகுல குத்திட்டீங்களே ஐயா. நீங்க நல்லா இருப்பீங்களா? விளங்குவீங்களா ஐயா? எதே பரவாமா, இந்த பாரு, ஏதாவது என்கிட்ட பேசணுமா கோர்ட்டுக்கு வந்து பேசுறா. அதுக்கு யோகிதை இல்ல. பொட்ட போய மாதிரி இங்க வந்து ஏன்டா புலம்புற? எதே ஆனே போடா உள்ள. அடியே சிரிங்களா? நீங்க நினைக்கிறீங்க, போங்கடி உள்ள. கருப்பசாமி, நீ உண்மையான காவல் தெய்வமா இருந்தா என்னை ஏமாத்துற இந்த குடும்பம், இந்த வீடு நாசமா மண்மேடா போகணும், மண்மேடா போகணும், மண்மேடா போகணும், மண்மேடா போகணும். பரதமையாவுக்கு பார்த்து மாதிரி இருக்கு. தூக்குங்கப்பா. என்னடா நீ போன காரியம் காயா பழமா? அத்தா, நான் ஓ மவனாச்சு, பழமாக்காம விடுவேனா? கட்ட மோதிரத்தை காமிச்சேன். ராசாத்துக்கு எம்மேலதான் ஆசை, அதனாலதான் நீங்க பரிசத்துக்கு போட்ட மோதிரத்தை எனக்கு கொடுத்துட்டான்னு சொன்னேன். திண்டுக்கல்கார ஆடி போயிட்டார்ல. அப்புறம் என்ன, அவர் முகத்தை பார்க்கணுமே. மொக்கமாயன் திருடிட்டு வந்தாங்கடா, அதுல இருந்த மோதிரண்டா இது. கல்யாணத்தை எப்படி நிறுத்திடுச்சு பாத்தியா? அத்தா, என்ன அத்தா, அந்த மோதிரத்தையாவது எனக்கு கொடுக்க கூடாதா? மோதிரம் தானே வேணும், கையை காட்டுற. மோதிரம் நல்லா இருக்காடா. எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாராமே, கேள்விப்பட்டேன். கவலைப்படா, கட்டையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயித்த தேதியில கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். இதே வார்த்தைய நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட சொன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. கண்டிப்பா வரேன், உங்க அப்பாவை பாக்குறேன், நிச்சயம் பேசுறேன். என்ன பார்க்க வந்த மாப்பிள என்ன தவிர வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ண போற? எங்க போய் முட்டிப்ப? ஊரு விட்டு ஊரு வந்து எங்க ஒரு பொண்ணுதான் கிடைச்சுதா? அதுவும் எனக்குன்னு இருக்கிற பொண்ணு கேக்குதா? என்ன விடுப்பா. ராஜாத்தி அக்காவை சித்தப்பா பம்பு செட்டு உள்ள தூக்கிட்டு போய் சண்டை போடுது. ராஜாத்தி, ராஜாத்தி, ராஜா
ராஜாத்தி ஏண்டா படுவாய் பயல இப்படி பண்ணிட்டியடா உவ போல வளர்த்த என் பொண்ண இப்படி பிச்சரிஞ்சிட்டியடா. இப்ப என்ன செய்யணுங்கிற? பஞ்சாயத்துக்கு போறியா? போ. அங்க என்ன சொல்லுவாங்க? இவள நான் தான் கட்டிக்கணும்னு தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ இந்த ராங்கிக்காரு என்ன கட்டிக்காம யாரை கட்டிக்கணும்னு பாக்குறேன். ஏண்டா அப்ப திட்டம் போட்டு தான் இந்த வேலையெல்லாம் செய்தியா? திட்டம் போட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணியாடா? எடுக்க மாட்டேன்டா. எடுக்க மாட்டேன். ஆன முடியாத இது இலவு வீடு. இங்கேயும் வந்து தெரியும் பூசாரி ஐயா, உறவுக்காரங்க இழவுக்கு கூட வரலன்னா எப்படி? உறவா? ஆமா, நாளைக்கு நீங்க பஞ்சாயத்து கூடி என்ன முடிவு எடுக்க போறீங்களோ அந்த முடிவோடு தான் நான் வந்திருக்கிறேன். என் தம்பி ராசாத்திய கல்யாணம் பண்ணிப்பான். ராசாத்தி, அம்மா ராசாத்தி. ஐயா 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 புதையா கருப்பு கோயில்ல ராசாத்தி தூங்குதியா? காத்தாடி ராசாத்தி அக்கா இது உள்ள இருக்கா? தாயி தாயி வண்டிக்கு நேரமாச்சு. இப்படியே அழுதுட்டு உட்காந்துருந்தேன்னா பரந்தாம ஐயாவோ ராசாத்திய வந்துடவா போறாங்க. தாயி அழாது தாயி. எல்லாரும் போனாலும் உன் புள்ள சுழல் இருக்கான்ல, அவன் முகத்தை போய் பாரு, கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்லை வண்டியை போடுறான் உலகார குடும்பத்து நாய். அவனை திட்டாதப்பா, அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தை தானே. குழந்தையா இருந்தாலும் உழவரி ரத்தத்திலே இருக்கும். நீ மனசை தேத்திக்க தாயி. ஏய்